நான் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் தெளிவா சொல்லியிருக்கிறேன். கண்டிப்பா இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்டின்னா, மனச கல்லாக்கிட்டு பாருங்க. ஏன்னா, கண்டிப்பா இந்த வீடியோ முடியிறப்ப அழுதுட்டு தான் போவீங்க. இந்த இடத்துல பாருங்களேன், இந்த பொம்பளைய அந்த போலீஸ் எவ்ளோ சேஃப்கார்ட் பண்றாங்க பாருங்க. சுத்தி உள்ள மக்கள் அந்த பொம்பளையோட பக்கத்து வீட்ல உள்ளவங்க எல்லாருமே, அவள எப்டியாவது கொன்றணும் அப்டின்னு அவ்ளோ ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது போலீஸ் இருக்கிறப்பயே அவள அடிச்சே கொல்லணும் அப்டின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் எந்த அளவு போலீஸ் வந்து அவள சேஃபா கூட்டு போறாங்க அப்டின்றத பாருங்க. ஏன்னா, இவ அவ்ளோ ஒரு கொடூர செயல செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஏரியாவுல உள்ள எல்லா மக்களுமே இவெல்லாம் பொம்பளையே கிடையாது. இவெல்லாம் ஒரு அரக்கி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவ செஞ்சத பத்தி கேட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களோட கண்ணே கலங்கிரும். அது மட்டும் இல்லாம, நம்ம நாட்டுல இப்படிப்பட்ட பெண்கள்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்காங்களா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறப்ப, உங்களுக்கு அவ்ளோ கோவம் வரும் அப்படின்றத சொல்லிக்கிறேன். இவ என்ன செஞ்சா? எதனால இந்த மக்கள் எல்லாம் இவ்ளோ கோவமா இருக்காங்க? இந்த போலீஸ் கையில ஒரு பொருள் எடுத்துட்டு வர்றார்ல இந்த ஒரு காட்சியில, இது என்ன பொருள்? எதுக்காக இவ அத பயன்படுத்தணும் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இந்த குடும்பத்த பத்தி நான் முழு கதையும் நான் சொல்லிர்றேன். அதாவது இந்த போட்டோல தெரியுறான் பாத்தீங்களா, இவனோட பேரு பிஷம். இவன் ஒரு அட்வொகேட் வேலை பார்க்குறவன். ஸோ இவனோட ஃபேமிலியை பத்தி பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி. இவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு நிறைய பெண்ணு பார்க்குறாங்க. ஆனா எதுவுமே செட் ஆகல இவனுக்கு. ஸோ அதனால இவனே என்ன செய்றான் அப்படின்னா, ஒரு மேட்ரிமோனி சைட்ல இவனோட ப்ரொஃபைல் டீடைல்ஸ் எல்லாம் பதிவு பண்ணி இவன் பொண்கள் தேட ஆரம்பிக்கிறான். அப்பதான் வந்து இவனுக்கு ஒரு பெண் பழக்கமா வராங்க. அந்த பெண்ணோட பேர் சுவாதி. அவங்களுக்குமே இந்த மாதிரியான வரன் தேடிக்கிட்டு இருக்கவங்க தான். இவங்க 2 பேருக்கும் ரொம்ப புடிச்சு போயிருது. பேசுறாங்க, லவ் பண்றாங்க. ஸோ 2 வீட்டார் சம்மதத்தோட நல்லபடியா கல்யாணம் பண்றாங்க. இவங்களோட கல்யாணம் நவம்பர் 2020ல நடக்குது. நல்லபடியா ஜாம் ஜாம்னு நடக்குது. கல்யாணம் நடந்துமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஒரே வருஷத்துல கரெக்ட்டா அக்டோபர் 2021 ஒரு ஆண் குழந்தையும் பிறக்குது. அந்த ஆண் குழந்தைக்கு அர்ணவ் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. கஷ்டமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த குழந்தை பிறந்த 6 மாசத்துல சுவாதிக்கு உடம்பு ரொம்ப முடியாம போயிருது. அதாவது குடல்ல ஒரு இன்ஃபெக்ஷன் மாதிரி வந்துருது. டாக்டர் போய் செக் பண்றாங்க. அன்கண்ட்ரோல் டயபெட்டிஸ் இருந்ததுனால சுகர் ரொம்ப அதிகமா இருந்தால அவங்கள வந்து சுத்தமா காப்பாற்ற முடியல. இருந்தாலும் அந்த இன்ஃபெக்ஷனுக்கு நிறைய விஷயங்கள் செய்யறாங்க. ஆனா எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டுமே பலிக்காத போனதுனால சுவாதி அப்பயே இறந்துடுறாங்க. என்ன ஒரு சோகம் பாருங்க. பிறந்து குழந்தை 6 மாசம் தான் ஆகுது. அது மட்டும் இல்லாம அந்த குழந்தை ஆண் குழந்தை அப்படின்றதுனால பிஷம் ரொம்ப சந்தோஷமா இருந்தான். நமக்கு ஒரு ஆண் வாரிசு கிடைச்சிருக்க அப்படின்ட்டு. ஆனா 6 மாசத்துல பொண்டாட்டி இந்த மாதிரி தவறுனோனே ரொம்ப டிப்ரெஷனுக்கு போறாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த சைடு சுவாதியோட அம்மா அப்பா, அதாவது பிஷமோட மாமனார் மாமியார் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீ ஆல்ரெடி என்னோட பொண்ணை ஒழுங்கா கவனிக்காம கொன்னுட்ட. உன் கையில என்னோட பேரன் அர்ணவும் இருந்தானா அவனையும் நீ ஒழுங்கா வாழ விட மாட்டேன் அப்படின்ட்டு. ஸோ அந்த அர்ணவை இவங்க தனியாக இவங்க கஸ்டடியில் எடுத்துட்டு போய் வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஐயா பிஷம் ஆரம்பத்தில் இதை பெருசா எடுத்துக்கலாம்னா போக போக பிஷமுக்கு ஒரு மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறார். அதாவது நம்மளோட ஆண் வாரிசு அப்படி எடுத்துட்டு போயிட்டாங்களே, நம்ம கண்டிப்பா வந்து அர்ணவை திருப்பி நம்ம கஸ்டடியில் எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லாம அவன் அங்க எப்படி வாழ்றான் அப்படின்றது தெரியல அப்படின்றதுக்காக இவன் ஒரு அப்போ ஒரு சிந்தனை வருது இவனுக்கு. அந்த சுவாதி இறந்து போனாங்களே இவனோட மனைவி, அவங்களுக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க. பிஷம் என்ன பண்றா, சரி அந்த தங்கச்சி பொண்ணு கேட்டு பார்ப்போம். அந்த தங்கச்சியை எனக்கு கட்டி வச்சுட்டா நம்ம குடும்பம் எல்லாம் ஒண்ணு சேர்ந்த மாதிரி ஆயிரும். அது மட்டும் இல்லாம அர்ணவையும் நல்லா பாத்துக்கலாம். உடனே பிஷம் என்ன பண்றான் அப்படின்னா, தன்னோட மாமனார் வீட்டுக்கு போயிட்டு கேட்க ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி சுவாதியோட தங்கச்சியை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஏன்னா அர்ணவையும் பார்த்தாகணும். தயவு செஞ்சு எனக்கு கட்டி கொடுங்க அப்படின்னு கேட்கறான். அவங்களுமே ஓரளவு ஓகேன்னு சொல்லிட்டாங்க. சரி இது ஒரு நல்ல ஐடியா தான். கண்டிப்பா வந்து சுவாதியோட தங்கச்சி நீ கட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரி பிஷம்கிட்ட சொல்லி இவனை பிஷம வீட்டுக்கெல்லாம் அனுப்பிட்டாங்க. அப்பதான் இந்த செய்தி எல்லாமே சுவாதியோட தங்கச்சிக்கு எதுவுமே தெரியாது. அந்த அப்பா கேரக்டர் மாமனார் போய் சொல்றாரு, இந்த மாதிரி நீ வந்து உங்க அக்கா புருஷனே திருப்பி கல்யாணம் பண்ணிக்க, ஏன்னா அர்ணவை பார்த்துக்கணும், நீனா நல்லா பார்த்துப்ப, சந்தோஷமா இருக்கும் குடும்பம் அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறேன். ஆனா சுத்தமா அவங்க ஒத்துக்கவே இல்லை. ஆல்ரெடி எங்க அக்காவை அவன் ஒழுங்கா பார்த்துக்காம கொண்டுட்டான், அவன் தான் கொன்னதே. ஆனா நானும் இப்ப அவங்ககிட்ட போய் மாட்டிக்க நான் தயாரா இல்லை, எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு. அர்ணவை வேணா நம்மளே இங்க வச்சு பார்த்துக்கலாம், அதுக்கு அவனை கல்யாணம் பண்ணிட்டு தான் அர்ணவை பார்த்துக்கணும்லாம் அவசியம் இல்லை அப்படின்ட்டு அந்த தங்கச்சியும் கை விரிச்சிடுறாங்க. இதன் அடியில் என்ன பண்றான் இந்த பிஷம் அப்படின்னா, கோர்ட்ல கேஸ் போட ஆரம்பிக்கிறான். அதாவது அம்மா இறந்துட்டாங்க, அடுத்து பிரைமரியா இருக்கிறது நான் தான் அப்பா, என்கிட்ட தான் புள்ள வளரணும், இவங்க என்ன புள்ளைய அழைச்சிட்டு போய் வச்சுக்கிட்டு இப்படி பண்றாங்க அப்படின்ட்டு கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணி கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. இந்த சைட்ல அர்ணவுக்காக கேஸ் நடந்துகிட்டு இருக்கப்பயே பிஷமுக்கு ராகினி அப்படின்ற ஒரு பொம்பளையோட பழக்கம் ஏற்படுது. அந்த ராகினிக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகி ஒரு மகள் இருக்கதா வந்து தெரிய வருது. அதே பெருசா பொருட்படுத்தாம ராகினி பிஷு 2 பேரும் வந்து ரொம்ப ஒன்னா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. 2 பேருக்குள்ள காதல் ரொம்ப மலர்ந்து போயிருச்சு அப்படின்னே சொல்லலாம். 2 பேரும் சரி கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்றது பிளான் பண்றாங்க. 2 பேரோட வீட்டார் சம்மதத்தின் அடிப்படையில் 2023ல பிஷுமும் ராகினி கல்யாணம் பண்ணிடுறாங்க. கல்யாணம் முடிஞ்சு ராகினியும் பிஷுமும் நல்லபடியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு 6 மாசத்திலே கோர்ட்ல இருந்து ஒரு விஷயம் வருது. அதாவது இந்த மாதிரி கோர்ட் அந்த கேஸ் நடத்திக்கிட்டு இருந்தாங்க அர்ணவுக்காக, அதுல பிஷும் ஜெயிச்சிடறான். சோ அர்ணவ பிஷுமோட கஸ்டடியிலே அனுப்பிடுறாங்க கோர்ட் சைட்ல இருந்து, அந்த மாமனார் மாமியிட்ட இருந்து பிரிச்சு. ரொம்ப சந்தோஷப்பட்டு அர்ணவ தன்னோட வீட்டுக்கு அழைச்சிட்டு வரான் பிஷும். சோ இதன் அடிப்படையில் என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு வருஷத்திலேயே பிஷுமுக்கு ராகினிக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. இப்ப பிஷுமோட வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்க
சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, பிஷ்யும் அவனோட மனைவியான ராகினியோட முதல் குழந்தையான அந்த பெண் குழந்தை, 2வது அர்ணவ், 3வது இப்ப ரீசெண்டா பிறந்த குழந்தை, மொத்தம் 5 பேர்ல இப்பதாங்க ரியல் சம்பவமே ஆரம்பிக்குது. அதாவது அந்த ராகினி இருக்கால, அந்த அளவு பாசம் காட்ட மாட்டாங்க யார் மேல அப்படின்னா அர்ணவ் மேல அந்த அளவு பாசம் காட்ட மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட குழந்தை இல்லல்ல. சோ இருந்தாலுமே ஓரளவு ஃபர்ஸ்ட்ல அக்செப்ட் பண்ணியிருந்தாலுமே போக போக ரொம்ப எரிஞ்சு விழுவ ஆரம்பிக்கிறாங்க. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கோர்ட்ல இருந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இவங்க அடிக்கடி வந்து பாத்துக்கலாம், யாரு பிஷ்ணுவோட மாமனார் மாமியார் அடிக்கடி வந்து பேரனை பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அவங்களும் அடிக்கடி பார்க்க வரப்ப எல்லாமே ஒரு மாதிரி தெளிவாவே புள்ளைய காட்ட மாட்டாங்க, தூரத்துல வச்சு பார்த்துட்டு கிளம்பிடு அப்படின்ற மாதிரி அனுப்பிச்சு விட்டுட்டு இருக்காங்க. சரி அட்லீஸ்ட் போன் காலாவது பேசலாம் அப்படின்னு பார்த்தா பேரனோட அதையுமே பேச விட மாட்டாங்க. அர்ணவுக்கு வயசும் ஆகிட்டே வருதுங்க. தெரிஞ்சு அர்ணவுக்கு 4 வயசு ஆயிருச்சு. இப்பதான் என்ன நடக்குது அப்படின்னா, வாட்ஸ்அப் வீடியோ காலா இருக்கட்டும், வாட்ஸ்அப் காலா இருக்கட்டும், எது பண்ணாலுமே சுத்தமா பேச விட மாட்டாங்களாம். இந்த வீடியோ கால் கொடுமையெல்லாம் கேட்டீங்கன்னா இன்னும் கொடுமையா இருக்குது. அதாவது தாத்தா பாட்டி வீடியோ கால் பண்ணாலும் இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, மியூட் போட்டுட்டு சும்மா சின்னதா முகத்தை மட்டும் காட்டிட்டு இருந்தா பேரனை பாத்துக்க அப்படின்னு சொல்லி கட் பண்ணிடுவாங்களாம். இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, அந்த தாத்தா பாட்டி ரொம்ப கோவமாயி என்ன புள்ளைய மூஞ்சில காட்ட மாட்டாங்க அப்படின்ட்டு நேரடியா பார்க்கவே வந்துட்டாங்களாம். என்னடா அவங்க நேரடியா வராங்க அப்படின்ட்டு, நேரடியெல்லாம் வரக்கூடாதுன்னு ரொம்ப சண்டை போட்டு கைகளை போய் அமுச்சு விடுறானுங்க. இப்பயும் அந்த தாத்தா பாட்டி என்ன சொல்றாங்க அப்படின்னா, தன்னோட பேரனான அர்ணவை அந்த வீடியோ கால்ல மியூட்ல இருக்கிறப்ப பாக்குறப்பையும் கூட ரொம்ப சோர்வா காணப்பட்டிருக்கான், கண்ணெல்லாம் சுருங்கி போய் ரொம்ப சோகமா காணப்பட்டிருக்கான், அழுதான் அப்படின்னு கூட சொல்றாங்க. கரெக்டா மார்ச் 12ஆம் தேதி 2026 இந்த தாத்தா பாட்டிக்கு பிஷுன் கால் பண்றான். கால் பண்ணி என்ன சொல்றான் அப்படின்னா, இந்த மாதிரி அர்ணவ் வந்து பாத்ரூம்ல வலிக்கு கீழே விழுந்துட்டான். அர்ணவோட தலையில ஒரு டேப்னால நல்ல அடிபட்டுருச்சு. அடிபட்டுன்னு நிறைய தடவை வாந்தி எடுத்துட்டே இருந்தான். திடீர்னு என்ன நடந்துச்சுன்னு தெரியல, டைரியா போயிட்டே இருந்துச்சு. அர்ணவுக்கு இப்ப உயிர் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. தாத்தா பாட்டிக்கு ஒரே அதிர்ச்சி. என்னடா என் மகளையும் கல்யாணம் பண்ணி கொண்டுட்ட, என் பேரனையும் இப்ப கொண்டுட்டியடா அப்படின்ட்டு அதிர்ச்சி அடைஞ்சு ஓடி வந்துகிட்டு இருக்காங்க. இந்த சைடு இங்க வந்து பார்த்தா ரொம்ப அவசரமா இறுதி சடங்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த 4 வயசு பையனுக்கு. என்னடா அது அதிர்ச்சி ஆயிடுச்சுட்டு இந்த இறந்து போனாங்களே சுவாதியோட தங்கச்சி கேரக்டர் இருக்காங்களே, அவங்க வந்து அந்த 4 வயசு அர்ணவோட பாடியை பார்த்துக்கிட்டு இருக்கப்ப நிறைய விஷயங்கள் நோட் பண்றாங்க. அதாவது முதல் விஷயம் என்ன நோட் பண்றாங்க அப்படின்னா, இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு பாத்ரூம்ல வலிக்கி விழுந்ததும் அர்ணவ் இறந்துட்டான் அப்படின்ட்டு. சரி தலையை செக் பண்ணுவோம், எதனா காயம் இருக்கா அப்படின்னு பாக்குறப்ப தலையே ஒரு சைடு அப்படியே நெளிஞ்சு போயிருக்குங்க. ஒரு டாப்ல அடிப்பட்டா இப்படியா நெளிஞ்சு போகும் தலை அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. சரின்ட்டு அர்ணவோட உடம்பு ஃபுல்லா பார்த்தா அங்கங்க காயங்கள் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம கழுத்துல ஒரு மார்க் இருந்திருக்கு. ஸோ காலில் தொடையில ஒரு பெரிய கீரல் இருந்திருக்குங்க. அந்த கீரலை அவங்க பார்க்குறப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு 1/2 இன்ச் ஆழம் இருந்திருக்கு. அந்த 4 வயசு குழந்தையோட உடம்பே எத்தனோண்டு இருக்குன்றது யோசிச்சு பாருங்க. அதுல 1/2 இன்ச் இருந்திருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு அதிர்ச்சியா என்ன பண்றாங்க அப்படின்னா, அதே பக்கத்து ரூமுக்கு தன்னோட மொபைலை எடுத்துட்டு போயிட்டு உடனே போலீஸுக்கு அழைக்கிறாங்க. சார் இந்த மாதிரி வந்து என்னுடைய அக்கா பையன் இறந்து போயிட்டான், எனக்கு இந்த இறப்புல சந்தேகம் இருக்கு, கண்டிப்பா இந்த இடத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. போலீஸ் அந்த இடத்துல விரைந்து வராங்க. விரைந்து வந்து அந்த பாடி எல்லாம் செக் பண்ணிட்டு போலீஸ் சந்தேகப்பட்டாங்க இந்த இறப்புல ஏதோ சந்தேகம் இருக்கு அப்படின்ட்டு. உடனே என்ன செய்யறாங்க அப்படின்னா, இந்த ஒரு 4 வயசு அர்ணவை வந்து நாங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ண போறோம் அப்படின்ட்டு பாடியை கஸ்டடியில் எடுத்துட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி விசாரிக்கிறப்பதான் ரொம்ப அதிர்ச்சியான உண்மைகள் வெளியே வந்துச்சு. முதல்ல அந்த பிஷுமோட அம்மாட்ட போய் கேட்கறாங்க. அதாவது இந்த பையனோட பாட்டிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா, சார் அந்த பையன் வந்து ரொம்ப உடல்நிலையே சரியில்லாம தான் சார் இருந்தான் அர்ணவு. அவனுக்கு 4 வயசு தான் ஆகுது, உடம்பு ரொம்ப மெலிஞ்சு போய் காணப்பட்டான். அது மட்டும் இல்லாம அவனுக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு, அவனுக்கு ஒழுங்கா நடக்கவே தெரியாது, உளுந்துகிட்டே இருப்பான், படியில இறங்குறப்ப உழுவான், விளையாடுறப்ப உழுவான், பாத்ரூம் போறப்ப உழுவான், அந்த மாதிரி பலவிதமான கெட்ட பழக்கங்கள் அவனுக்கு இருக்கு சார். ஸோ இதனாலே கூட அவன் வந்து உளுந்து இந்த மாதிரி ஆயிருக்கலாம். அது மட்டும் இல்லாம அவனும் அவங்க அம்மா மாதிரியே தான், அவங்க அம்மாவும் அப்படிதான் ரொம்ப ஒல்லியா இருப்பா, உடம்பு முடியாம அவளும் செத்து போயிட்டா, இவனை பெத்தெடுத்துட்டு அவ 6 மாசத்துல செத்துட்டா, இப்ப இவனும் எங்களை போட்டு கஷ்டப்படுத்தி இருந்தா இப்ப இவனும் போய் சேர்ந்துட்டான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. போலீஸ்க்கு அதிர்ச்சி, என்னடா அந்த பொம்பளை இப்படி பேசுறாளே அப்படின்ட்டு. உடனே எங்களோட அக்கம் பக்கத்துல எல்லாம் விசாரிக்கிறாங்க. அவங்க எதுவுமே எனக்கெல்லாம் தெரியாது சார், அவங்க பிள்ளைய வெளியிலே விட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரின்ட்டு அந்த ராகினி கேரக்டர் இருக்கால அந்த வளர்ப்பு தாய், அவள்கிட்ட போய் கேட்கறாங்க. அவளுமே என்ன சொல்றா அப்படின்னா, அவன் எப்பயுமே அடிக்கடி கீழே வந்துகிட்டே இருப்பான், அதனாலதான் அப்படி ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு சுவாதியோட அம்மா அப்பா, அதாவது அர்ணவோட தாத்தா பாட்டி, இங்கிட்டு உள்ளவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, போலீஸ்ட தெளிவா சொல்றாங்க. சார் எங்க வீட்டுல வாழ்ந்தப்ப
கண்டிப்பா ராஜா மாதிரி வளர்ந்தான் சார் இந்த பையன் அருணவ். எங்களோட பேரனை நாங்க பார்த்து பார்த்து வளர்த்தோம். ஆல்ரெடி என்னோட மகளை இவன் கொண்டுட்டான், இப்ப பேரனையும் கொண்டுட்டான். கண்டிப்பா இதுல இங்க ஏதோ நடந்திருக்கு சார். அது மட்டும் இல்லாம நிறைய விஷயத்த நாங்களே கொஞ்ச நாளா நோட் பண்ணோம். கொஞ்ச நாளா இந்த பையன்ட்ட என்னோட பேரன்ட்ட எங்களை பேசிய உடல ஒரு வீடியோ கால் பண்றப்ப கூட மியூட் பண்ணி வச்சுட்டு தான் சார் நாங்க முகத்தை பார்த்துட்டு இருந்தோம். அப்ப கூட அந்த பையன் அழுதுகிட்டு இருந்தான். நாங்க என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, அந்த 4 வயசு பையன் அருணவ் அன்னைக்கு ஏதோ எங்கள்கிட்ட சொல்ல வந்திருக்கான். இவளுங்க மியூட் போட்டதுனால எங்களால அதை கண்டுபிடிக்க முடியல. அது மட்டும் இல்லாம நிறைய தடவை சார் எங்களை தூரத்துல இருந்து மட்டும் தான் அந்த குழந்தைய பார்க்க வச்சிருந்திருக்கானுங்க. நாங்க கிட்ட போய் தூக்க போறப்பல எங்களை அனுமதிச்சதே இல்ல. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, எப்ப அந்த பையனை அருணவை எங்கள்கிட்ட பாக்குறது கூட்டு வந்தாலும் தூரத்துல தான் காட்டுவானுங்க. அப்பயுமே மண்டையில ஃபுல்லா மங்கி கேப் போட்டிருப்பானுங்க, காலில் ஃபுல்லா ஷார்ட்ஸ் போட்டிருப்பானுங்க, உடம்பு ஃபுல்லா மறைச்சதான் எங்களுக்கு காட்டிக்கிருந்தானுங்க. அதனாலதான் அந்த காயத்தெல்லாம் நாங்க நோட் பண்ணாம இருந்தோம். இப்ப பாக்குறோம் பையன் உடம்புல அவ்வளவு காயம் இருக்கு, இதை பாக்குறப்பே தெரியல சார் அப்படின்ற மாதிரி இவங்க வீட்டுல சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையுமே போலீஸ் நோட் பண்ணி வச்சுட்டு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் வருது. இத கேட்கிறப்பதாங்க மனசு ரொம்ப வேதனையா இருக்கும். உண்மையா சொல்றேன், மனசை கல்லஞ்சமா ஆக்கிட்டு நீங்க கேளுங்க. அதாவது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல என்ன வந்திருக்கு அப்படின்னா, அந்த 4 வயசு பயலோட அருணவோட உடம்பு முழுக்க எலும்புகள் எல்லாமே அங்கங்க உடைஞ்சிருக்கு, அங்கங்க எலும்புகள் முழுக்க காயம் இருந்திருக்கு. மொத்தம் 19 இன்ஜுரி இருந்திருக்கு எலும்புகள்ல மட்டும் நான் சொல்றேன். ரெண்டாவது விஷயம், தலை அப்படியே நெல்லிஞ்சு போயிருந்திருக்குன்னு சொல்றாங்க. மூணாவது விஷயம், உடம்போட முதுகு இருக்குல்ல, முதுகு ஃபுல்லாவே ஏதோ குச்சை வச்சு அடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி முதுகு ஃபுல்லா கண்ணி போயிருக்கு. அது ஊதா கலர்ல இருந்திருக்கா முதுகு. முக்கியமான விஷயம், உடம்பு முழுக்க காயங்கள். அது மட்டும் இல்லாம பின்பகுதியெல்லாம் இருக்குல்ல, அந்த குழந்தையோட பின்பகுதி ஃபுல்லா சூடு காயங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்திருக்கு. இது எல்லாமே போலீஸ் அனலைஸ் பண்ணிட்டு என்ன முடிவுக்கு வராங்க அப்படின்னா, ரொம்ப டார்ச்சர் பண்ணப்பட்டு இது இன்னைக்கும் நேத்தோ நடந்து இந்த பையன் வந்து இறக்கல. அதாவது கிட்டத்தட்ட 6 மாசங்களா பலவிதமான டார்ச்சர் அனுபவிச்சுதான் இந்த பையன் இறந்திருக்கான் அப்படின்றத முடிவு பண்றாங்க. முடிவு பண்ணிட்டு எடுத்தோடனே போயிட்டுலாம் அரெஸ்ட் பண்ணல. தெளிவா முதல்ல இதுல யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கா, என்ன நடந்திருக்குன்னு விசாரிப்போம் அப்படின்ட்டு திருப்பியுமே அந்த பிஷுமோட அம்மா கேரக்டர் போய் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன நடிப்புங்க, என்ன நடிப்பு! தன்னோட புது மருமகளை காப்பாத்துறதுக்காகவும் தன்னோட மகனை காப்பாத்துறதுக்கு அவன் நடிப்பை நடிச்சு கேளுங்களேன். அவள்கிட்ட போய் கேட்கறாங்க, அருணவுக்கு எப்படிமா அடிபட்டுச்சு, எந்த இடத்துல அடிபட்டுச்சு, எங்களுக்கு அந்த பாத்ரூமை காட்டுங்களேன் அப்படின்ட்டு. அப்படியே போலீஸ் அழைச்சிட்டு போயிட்டு, நீங்க அந்த விஷுவல்ஸ் எல்லாம் போடுறேன் பாருங்க, போலீஸ் அழைச்சிட்டு போயிட்டு காட்டுறா, இந்த இடத்துல தான் சார் பைப் இருக்கு, அருணவ் இங்கதான் நின்னா, அப்படியே உளுந்துட்டா இந்த பைப்ல அடிபட்டுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றா. அடிபட்டு அந்த பாருங்க சார் ரத்தம் இருக்கு அப்படின்னு சொல்றா. என்னது ரத்தமா? இல்ல இல்ல சார், சார் இந்த பாருங்க வாந்தி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றா. அவன் எடுத்த வாந்தி தான் அது. இன்னொரு கெட்ட பழக்கம் அருணவ் இருந்திருக்கு. 4 வயசு ஆயுமே அவனுக்கு வந்து பாத்ரூம்லாம் போக தெரியாது. அவன் பேண்ட்லேயே பாத்ரூம் எல்லாமே போயிடுவான். அதையுமே பாத்ரூம் போயிட்டு தான் அப்புறம் ராகினிட்டு போய் சொல்லுவான். ராகினி தான் தன்னோட வளர்ப்பு மகனை அவ்வளோ பாசமா பார்த்துட்டு அந்த பாத்ரூம்லாம் அவளே கிளீன் பண்ணி நல்லபடியா பார்த்துக்கிட்டு இருந்தா. ஆனா இப்படி போய் சேர்ந்துட்டா சார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுக்கிறாங்க. அதாவது கண்டிப்பா இவளுக்கும் இந்த விஷயம் எல்லாம் தெரியுது. அதாவது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் போய் சொல்லாது இல்ல, ஏன்னா இவளையும் தூக்கி உள்ள போடணும், அதான் போலீஸோட மெயின் நோக்கமே. அடுத்த கேரக்டர் விசாரிக்கிறாங்க. யாரு அப்படின்னா, அந்த ராகினியோட தங்கச்சிக்காரி ஒருத்தி இருக்கா. அவ நடிப்பெல்லாம் கேட்டீங்கன்னு வைங்களேன், உண்மையிலே செருப்படுத்து அடிக்கணும்னு தோணுங்க. என்ன தெரியுமா பண்றா, தன்னோட அக்காவை காப்பாத்துறதுக்கு போலீஸ்ட வாண்டடா போயிட்டு பேட்டி கொடுக்குறா. என்ன சொல்றா அப்படின்னா, சார் அந்த பயலுக்கு ஆல்ரெடி முடியாம இருந்துச்சு, அவன் எப்ப பார்த்தாலும் கீழே விழுந்துகிட்டே இருப்பான், அதனாலதான் அவன் இறந்து போயிட்டான். அதாவது என்னோட அக்கா மாதிரியான ஒரு நல்ல உள்ள கொண்டவங்க யாருமே கிடையாது சார். போலீஸ் சார், உங்கள்ட்ட நான் ஒரே ஒரு வார்த்தை கேட்கிறேன். அதாவது நல்லா தெரிஞ்சுக்கங்க, எங்க அக்காவுக்கு ஒரு பொம்பளை புள்ள இருக்கு, ஒரு ஆம்பளை புள்ள இப்பதான் பிறந்திருக்கு. 2 குழந்தைகளுக்கான தாய் எப்படி சார் இந்த ஒரு குற்றத்தை செய்வா? எல்லாருமே வந்து அந்த ராகினி மேல பழிய போடுறாங்க. பழி போறதுக்கு ஒரே காரணம் அவ ஒரு வளர்ப்பு தாய் அப்படின்றதுனாலதான். யோசிச்சு பாருங்க, அவ வாழ்க்கை கொடுத்திருக்கா, அருணவுக்கும் அவ வாழ்க்கை கொடுத்திருக்கா, தன்னோட வாழ்க்கையை மீறி வாழ்க்கை கொடுத்திருக்கா, 2வது பிஷமுக்கும் அவ வாழ்க்கை கொடுத்திருக்கா. ஆனா எல்லாரும் வளர்ப்பு தாயின்ற ஒரே ஒரு விஷயம் இருக்கிறதுனால பழிய தூக்கி போடுறாங்க எங்க அக்கா மேல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கா. உடனே போலீஸ் இவளோட பெரிய அக்யூஸ்ல சேர்த்து வைக்கிறாங்க. ஐயா இப்பதான் ரியலான இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. 2 பேரையுமே அரெஸ்ட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் பிஷுமையும் அரெஸ்ட் பண்றாங்க, அந்த லூசு கேரக்டரான ராகினியும் அரெஸ்ட் பண்றாங்க, வளர்ப்பு தாயும் அரெஸ்ட் பண்ணி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் ஒவ்வொரு விஷயமா வெளியே வருது. அதாவது ரொம்ப போட்டு சித்திரவதை பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட கடந்த 6 மாசமா எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் சித்திரவதை. அதாவது பெல்ட்டை வச்சு அடிக்கிறது, குச்சை வச்சு அடிக்கிறது, கம்பியை வச்சு அடிக்கிறது, கையில என்ன பொருள் கிடக்கோ அதெல்லாம் கொண்டு அடிச்சிருக்கா. அவனை ஒரு மனிதனாவே பார்க்கல, அதாவது ஒரு பொருள் மாதிரி யூஸ் பண்ணி இருந்திருக்கா. 2வது விஷயம் என்ன அப்படின்னா, இதுதாங்க ரொம்ப கொடுமையான விஷயம். எதனா இந்த சின்ன பைய எதனா ஒரு விஷயம் செஞ்சாலுமே, இல்லைன்னா இவளுக்கு ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகணும் அப்படின்றதுக்காக
பேன் இருக்குல்ல தோசைக்கல், அதை கேஸ் அடுப்புல ஃபுல்லா சூடு பண்ணி எடுத்துட்டு வந்து ஹாலில் வச்சுட்டு அந்த அடுப்பு மேல உட்கார சொல்லுவாங்க. அந்த 4 வயசு அர்ணவ எந்த அளவு கிரூவலா இருக்கு அப்படின்றத பாருங்களேன். எந்த அளவு இப்ப யோசிச்சு பார்க்கவே முடியல. இப்படி ஒரு கருமமான விஷயத்தை நம்ம யோசிச்சு பார்க்கணுமாடா அப்படின்ற மாதிரி நம்மளோட இதயம் சொல்லுது இல்ல. அந்த பையன் கதற கதற நீ எந்திரிச்சுன்னா அடிப்பேன் இதில் உட்கார அப்படின்ற மாதிரி அந்த ஒரு சூடான பேன்ல உட்கார சொல்லியிருப்பா. இதனாலதான் அந்த பையனோட பின்புறத்துல அந்த சூடு காயங்கள்லாம் இருந்திருக்கு. ரெண்டாவது விஷயம் என்னன்னா ஷாக்லாம் கொடுத்துருக்கானுங்க இந்த அருணவுக்கு. இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் எக்கச்சக்கான விஷயம். இந்த யூடியூப்ல நான் ஒரு சில விஷயத்தை கடைபிடிக்கணும் அப்படின்றதுக்காக அதை என்னால வாயில ஓப்பனா சொல்ல முடியல. இதெல்லாம் கேட்டுட்டு அதிர்ச்சியான போலீஸ் ரெண்டாவது கேள்வி கேட்கிறாங்க. எதுக்காக அருணவை எப்பயுமே மூடியா கூட்டு போயிட்டு தன்னோட தாத்தா பாட்டிட்ட காட்டியிருக்கீங்க? அதாவது அருணவுக்கு ஏன் வந்து மங்கியை போட்டீங்க, எதுக்கு ஷாக்ஸ்லாம் போட்டீங்க அப்படின்னு. அதுக்கு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு தடவை அருணவோட ரிலேட்டிவ் ஒன் ஆஃப் த மாமா என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா அருணவை பார்க்கில் பார்த்துருக்காங்க. பார்க்கில் பார்க்குறப்ப அருணவோட காலில் பெரிய காயம் இருந்திருக்கு. ஃபர்ஸ்ட் சாக்ஸ் தான் போட்டிருந்திருக்கானா. இவங்க சாக்ஸை பார்த்துட்டு என்ன ஒரு மாதிரி காயம் இருக்க மாதிரி இருக்கே அப்படின்ட்டு அந்த சாக்ஸை இறக்கி பார்த்துருக்காங்க. பார்த்தா அவ்வளோ பெரிய காயம் காலில் இருந்திருக்கு. அதாவது அருணவட்ட என்னன்னு கேட்கறதுக்குள்ளேயே குடு குடுன்னு ஓடி வந்து ராகினி அருணவை தூக்கி நெஞ்சில் அணைச்சி வச்சுக்கிட்டானா. இவன் கேட்குறான் ராகினிட்ட, என்னங்க வச்சு காலில், எதனால அந்த பையனுக்கு வந்து இந்த மாதிரி இவ்வளோ பெரிய காயம் இருக்கு, ஏன் ஆஸ்பத்திரி கூட்டு போல, ஏன் ஆயில்மெண்ட் போடல, அதுக்கு எதுவுமே பண்ணாம வச்சிருன்னு கேட்குறப்ப அவன் என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா, அதான் அந்த பார்க்குக்கு தான் எப்பயும் விளையாட வருவான், என்னோட பொண்ணுக்குமே இந்த மாதிரி காலில் காயம் வந்துருச்சு, எல்லாரும் மாஞ்சா நூல் வச்சு பட்டம் விட்டுட்டு இருக்கானுங்க, அந்த நூல் அருந்து விழுந்து காலில் இந்த மாதிரி கிழிச்சிருச்சு, வேற ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டா. அதான் இன்னைக்கு தான் ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்ற மாதிரி பேசியிருக்கா. ஏங்க அந்த பையனை ஒரு நாள் கூட ஹாஸ்பிட்டல் கூட்டு போனதே இல்லையாங்க. அந்த பையனுக்கு 4 வயசாச்சு, உடம்பு முடியாமல் இருந்தாலும் அடிதான், அவன் நல்லா இருந்தாலும் அடிதான். இவன் எப்படி அடிச்சிருக்கா அப்படின்னா சும்மாவே கூப்பிட்டு, அதாவது ஏதோ இவளுக்கு வந்து அந்த பையன் வந்து ஒரு ஜாலி மாதிரி, அதனால அடிச்சு சாட்டிஸ்ஃபை ஆகி என்ஜாய் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லலாம். இதுக்கெல்லாம் எந்த ஒரு காரணமே ஸ்பெசிஃபிக் காரணம் சொல்லவே இல்லைங்க. இதனால தான் வந்து இவ்வளோ ஒரு தப்பான விஷயம் நான் செஞ்சேன். அந்த பையனுக்குலாம் எதுவுமே தெரியல. இதில் என்ன விஷயம் அப்படின்னா அந்த பிஸ்வினே இவ கூட சேர்ந்துக்கிட்டு இது எல்லாமே பண்ணியிருக்கான். இப்போ போலீஸ் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா அவங்க 2 பேரையுமே அரெஸ்ட் பண்ணி ஜஸ்ட் எஃப்ஐஆர் போட்டு இன்வெஸ்டிகேஷன் இன்னுமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்னுமே கொஞ்சம் கிளியரான எவிடன்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேருக்கும் மிகப்பெரிய தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக. இவன் அட்வொகேட் அப்படின்றதுனால நிறைய விஷயங்கள் யூஸ் பண்ணியிருக்காங்க. இவனுக்கு நிறைய அந்த பலங்கள்லாம் இருந்திருக்கு. இது எல்லாமே யூஸ் பண்ணி பார்த்துருக்கான். ஆனால் அப்படியே போலீஸ் அரெஸ்ட் பண்ணி எஃப்ஐஆர்லாம் பதிவு பண்ணிட்டாங்க. அதாவது இந்த இடத்துல மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் தெளிவான ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். இதுவரை நீங்கள் எந்த ஒரு நியூஸ் சேனல்ஸில் பார்த்துருக்க மாட்டீங்க, எந்த ஒரு கிரைம் சேனல்ஸில் பார்த்துருக்க மாட்டீங்க. நான் இப்போ சொல்ல போகிற விஷயத்தை கண்டிப்பாக சொல்கிறேன். ஒரு 4 பேருக்கு எடுத்துகிட்டு போய் சேருங்க. உங்கள் வீட்டு பக்கத்துலையோ இல்லை உங்கள் வீட்டு ஃப்ரெண்ட்ஸோ இல்லை உங்கள் வீட்டிலே இந்த மாதிரியான இது நடக்கக்கூடாது எந்த வீட்லையுமே. இருந்தாலும் ஒரு விழிப்புணர்வுக்காக நான் ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். அதனால இதை மட்டும் கூர்ந்து கவனிச்சுக்கோங்க, கூர்ந்து கேளுங்க, ஒரு விஷயத்தை விட்டுறாதீங்க. அதாவது இப்போ டார்க் சைக்காலஜி சயின்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோங்க. அதாவது த சிண்ட்ரலா எஃபெக்ட் அப்படின்னு சைக்காலஜியில் ஒரு விஷயம் இருக்குது. இது என்ன சொல்லுது அப்படின்னா இந்த மாதிரி யாரெல்லாம் எந்தெந்த குழந்தைகள் எல்லாம் வளர்ப்பு தாய் கூடயோ இல்லை வளர்ப்பு தந்தை கூடயோ வளருதுங்களோ அதுங்க முக்கால்வாசி பிள்ளைங்கள் எல்லாருமே இந்த மாதிரியான கொடூரமான விஷயங்களுக்காகவும் கொடூரமான அபியூஸ்லையும் ஈடுபடுறாங்க அப்படின்ற மாதிரி தெரிய வருது. ஏன்னா எந்த ஒரு வளர்ப்பு தாய் வளர்ப்பு தந்தையுமே முழு பாசத்தை அந்த பிள்ளைகளுக்கு காட்டுறதே கிடையாதான். இது வந்து யாரு மேலேயும் நான் வந்து எமோஷனை தப்பு சொல்ல, ஃபீலிங்கை தப்பு சொல்ல, சயின்ஸ், இது முக்கியமான சயின்ஸ். ஏன்னா நான் இன்னும் தெளிவாக சொல்றப்ப உங்களுக்கு இன்னுமே எளிமையா புரியும். ஹாமில்டன்ஸ் ரூல் அப்படின்றது ஒன்று இருக்குங்க. உங்களுக்கு எளிமையா சொல்லணும் அப்படின்னா நம்மளோட மனித மூளை எல்லாம் எதை வச்சு திரும்ப ப்ரோக்ராம் செய்யப்பட்டிருக்கோம், நம்மளோட ஜீன் வழியா எது இதெல்லாம் வருதோ அதை தான் ஒரு பொருட்டாவே நம்ம எடுத்துப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இப்போ ஒருத்தங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வைங்களேன், அந்த குழந்தை யாரோட ஜீன் வழியா வந்திருக்கும், அந்த அவங்களோட தாய் தந்தை ஜீன் வழியா தானே வந்திருக்கும். அப்ப இவங்க 2 பேருக்குள்ள ஒரு பாண்ட் இருக்குமா. அப்ப இந்த தாய் தந்தை இந்த குழந்தைகளுக்காக என்ன வேணாலும் செய்வாங்க. அது வந்து உங்களுக்கு வந்து எமோஷனல் பாண்டிங் மீறி சயின்டிபிக் பாண்ட் அங்க ஒரு விஷயம் இருக்கும். அதே சமயத்துல ஒருத்தர் இன்னொருத்தரோட குழந்தையை எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா ஸ்ட்ரேஞ்சரா மட்டும்தான் பார்ப்பாங்க. அது எல்லாமே ஒரு டெலியூஷன் மாதிரி. என்னதான் நம்ம வெறும் வாய் வார்த்தையில இதை என் குழந்தைய நினைச்சு நான் வளர்க்குறேன் அப்படின்றா சொல்லலாம். ஆனா சயின்டிபிக் ரீதியா சைக்காலஜி படியா அது முழுமையா நடக்கவே நடக்காது. இதோட மூல கருத்து என்ன அப்படின்னா எப்பயுமே வளர்ப்பு தாயோ வளர்ப்பு தந்தையோ அந்த பிள்ளைகளை தன்னோட பிள்ளைகளை நினைக்கவே மாட்டாங்க. அப்படி நினைச்சாலுமே அந்த சயின்ஸ் ரீதியா அது இருக்காது அப்படின்றத சொல்ல வராங்க. இதுல முக்கியமான விஷயம் இன்னொரு விஷயம் சொல்றாங்க. இதுல நிறைய ஹார்மோனல் ஃபேக்டர்ஸ் இருக்குங்க. ஆக்சிடோசின் அப்படின்ற ஒரு ஹார்மோன் இருக்கு. அது நம்ம உடம்புல அப்பப்போ சுரக்கும். எப்பப்போ சுரக்கும் அப்படின்னா இந்த லேபர் பெயின்ல பெண்கள் இருக்காங்கல்ல, அதாவது குழந்தைய பெத்தெடுக்கிறப்ப இந்த ஆக்சிடோசின் நிறைய சுரக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் அந்த பெஸ்ட் ஃபீட் பண்றப்ப பால்
கொடுக்கறப்ப இந்த ஆக்சிடோசின் சுரக்கும். முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த ஸ்கின்னும் உரசறப்ப தன்னோட குழந்தைய மார்ல அணைச்சிட்டு பால் கொடுக்கப்பயா இருக்கட்டும், மார்ல அணைச்சு பாசமா கொஞ்சறப்பயா இருக்கட்டும் ஒரு தாய், அப்ப ஆக்சிடோசின் அப்படின்ற ஹார்மோன் உடம்புல அதிகமா சுரக்கும். இது எல்லாமே வந்து ஒரு பாண்டிங்கை கிரியேட் பண்ணும். ஆனா இதுவே ஒரு வரப்பு பிள்ளையோ இல்ல வேற யாருக்கோ பிறந்த பிள்ளைக்கோ இந்த விஷயம் வந்து நடக்கவே நடக்காது. அந்த பிள்ளை என்னதான் அவங்க பாசமா பார்த்துக்கிட்டாலும் கூட இவங்க உடம்புல அந்த ஆக்சிடோசின் ஹார்மோன் சுரக்கவே சுரக்காது. அப்ப அந்த சயின்டிபிக் எமோஷனல் பாண்ட் அந்த இடத்துல உருவாகவே உருவாகாது. சுத்தி உள்ள மக்கள் அழுத்தத்திலேயோ இல்ல அந்த சொசைட்டி அழுத்தத்திலேயோ இல்ல கணவனோட அழுத்தத்திலேயோ இல்ல மனைவியோட அழுத்தத்திலேயோ இல்ல இந்த குடும்பத்தோட அழுத்தத்திலேயோ மட்டும்தான் அவங்களையும் நம்ம பிள்ளைய நினைச்சு பார்த்துக்கணும் அப்படின்ற அந்த மூளை செயல்படுமே தவிர சயின்ஸ் ரீதியா எந்த ஒரு ஹார்மோனல் பாண்டிங்கும் இருக்காது, எந்த ஒரு உண்மையான பாசமும் இருக்காது. இதெல்லாம் வந்து நான் சொல்லல, சயின்ஸ் சொல்லுது. இப்ப நீங்க என்கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாம், அது எப்படி நீ வந்து ஒருத்தவங்களோட மனநிலைமை இப்படி நீ பாட்டுக்கு ஏதோ ஒரு விஷயத்தை வச்சு சொல்லிட்டு போயிடுவ சயின்ஸை வச்சு அப்படின்ட்டு. அதாவது எல்லா சயின்ஸையுமே ப்ரூவ் பண்றது என்ன அப்படின்னா ரிசர்ச் அண்ட் ஸ்டடிஸ் தான். அதை நிறைய மக்களை எடுத்து இது எல்லாமே சோதிச்சு பார்ப்பாங்க. அப்ப அதுல கிடைக்கிற ஆன்சர் வச்சுதான் இந்த மாதிரியான கூற்றுகள்லாம் உண்மையா பொய்யா அப்படின்றத செக் பண்ணுவாங்க. அப்படிதான் டென்மார்க்ல ஒரு ரிசர்ச் நடத்துறாங்க. இந்த ரிசர்ச் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இதை கேட்டப்பறம் உங்களுக்கே தெளிவா புரியும். அதாவது 1986ல இருந்து 2001க்குள்ள பிறந்த எல்லா குழந்தைகளும் எடுத்திருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க, இது வந்து சாதாரண சின்ன ரிசர்ச் கிடையவே கிடையாது. சும்மா ஒரு 15 பேரை எடுத்து சோதனை பண்றது, 500 பேரை எடுத்து சோதனை பண்றது, 1000 பேரை எடுத்து சோதனை பண்றது கிடையாது. இது லட்சக்கணக்கில் எடுத்து சோதனை பண்ணுது. அந்த டென்மார்க்ல சுத்தி உள்ள எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்து சோதனை பண்ணுது. அதாவது கரெக்டா 9th கிரேட் ஸ்டூடெண்ட்ஸ் 9வது படிக்கிற பிள்ளைகள் 15ல இருந்து 16 வயசு உள்ளவங்களை எடுத்து சோதனை பண்ணியிருக்காங்க. அதாவது எதுக்காக ரிசர்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு குழந்தை தன்னோட அம்மா அப்பாவை வளருது, அதோட பிஹேவியர் எப்படி இருக்கு, அதோட வாழ்க்கை எப்படி இருக்கு. இதே ஒரு குழந்தை டிவோர்ஸ் ஆன அம்மா அப்பாவோட வளருது, அதோட பிஹேவியர் எப்படி இருக்கு. இதே ஒரு குழந்தை டிவோர்ஸ் ஆன அப்புறம் அந்த தாயோ இல்ல கணவரோ இன்னொரு ரிலேஷன்ஷிப்ல சேர்ந்த அப்புறம் அந்த குழந்தையோட பிஹேவியர் எப்படி இருக்கு, இதெல்லாம் வந்து செக் பண்ணப்போ அதிர்ச்சியான தகவல்கள், அதிர்ச்சியான ரிசல்ட் கிடைச்சிச்சு. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, எல்லா குழந்தைகளுக்குமே மேத்தமெட்டிக்கல் டெஸ்ட் வைக்கிறாங்க. எதுக்காக மேத் டெஸ்ட் வச்சு இதை ப்ரூவ் பண்றாங்க அப்படின்னா, இந்த சைக்காலஜில இந்த மேத் அப்படின்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இன்னொரு மித்த விஷயத்தை வச்சு டெஸ்ட் பண்றப்ப அவங்க வந்து ஓனா ஆன்சர்ஸ் எழுதலாம். இப்போ வந்து சயின்ஸோ இங்கிலீஷோ இந்த மாதிரியான டெஸ்ட் கொடுத்து ஒருத்தவங்களோட பிஹேவியரோ ஒருத்தவங்களோட வாழ்க்கையோ என்னால் அனலைஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு ஒப்பீனியன் இருக்கும், ஒவ்வொருத்தரும் ஓனா எழுதலாம் ஆன்சர்ஸ். ஆனா மேத்ல யாருனாலையும் மனப்பாடம் பண்ணி எழுத முடியாது, ஓனரா எழுத முடியாது. ஆன்சர்னா ஒன்னு ஆன்சர் வரும், இல்ல அது வந்து தப்பான ஆன்சர் வரும். இன்னொரு முக்கியமான விஷயம், மனப்பாடம் பண்ணிலாம் மேத்ஸ் போட முடியாதுல்ல. அதனால சைக்காலஜில இந்த மாதிரி நடத்தப்படுற எல்லா ஸ்டடிஸ் ரிசர்ச் எல்லாத்துலயுமே இந்த மேக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதனால தான் இந்த இடத்துலயும் மேக்ஸ் யூஸ் பண்ணி அந்த ரிசர்ச் நடத்துறாங்க. அப்ப அதிர்ச்சியான தகவல் வருதுங்க. எந்தெந்த குழந்தைகள்லாம் தன்னோட அம்மா அப்பாவோட நல்லபடியா வாழ்ந்துட்டு இருக்கோ அதுங்களோட ஸ்கோர்ஸ் எல்லாமே பயங்கர அதிகமா இருக்கு. அதாவது ஒரு குழந்தை 2 குழந்தை இல்லைங்க, முக்காவாசி பிள்ளைங்களோட ஸ்கோர்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி அதிகமா இருக்கு. இந்த சைடு பாத்தீங்கன்னா எந்தெந்த குழந்தைகள்லாம் ஒரு அம்மா அப்பாவோட வளருதோ, ஒருவேளை அம்மா இறந்திருக்கலாம் இல்ல அப்பா இறந்திருக்கலாம், அந்த மாதிரி ஒரு பேரண்டோட வளர்ற குழந்தைங்களும் ஓரளவு நல்லா தாங்க ஸ்கோர் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனா அந்த அளவு இல்ல, 2 அம்மா அப்பாவோட வளர்ற மாதிரியான ஸ்கோர்ஸ் இந்த குழந்தைகள்ட்ட இல்ல, இருந்தாலுமே டீசென்டான ஸ்கோர்ஸ்லாம் பண்ணியிருக்கு. இப்போதான் அதிர்ச்சியான சம்பவமே, எந்தெந்த அம்மா அப்பாலாம் பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காங்களோ, செப்பரேட்டா டிவோர்ஸ் ஆன அப்புறம், அதாவது இந்த இடத்துல இறப்பு மென்ஷன் பண்ணல, யாரெல்லாம் டிவோர்ஸ் ஆன அப்புறம் பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காங்களோ அம்மா அப்பா, அந்த குழந்தைங்க எல்லாமே ரொம்ப ஒர்ஸா வந்து பிஹேவ் பண்ணியிருக்குங்க. இதுவுமே ஒரு சாம்பிள் 2 சாம்பிள் கிடையாது, மிகப்பெரிய லார்ஜ் டேட்டா செட். முக்காவாசி குழந்தைங்க எல்லாருமே ரொம்ப ஒர்ஸா வந்து டெஸ்ட்ல மார்க் வாங்கியிருக்காங்க. அடுத்து இதுதான் இன்னும் ஷாக்கிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, எந்தெந்த குழந்தைங்கலாம் தன்னோட அம்மா அப்பா பிரிஞ்ச அப்புறம் அம்மாவோ அப்பாவோ புது உறவை அந்த குடும்பத்தில் எடுத்துட்டு வந்து வாழ ஆரம்பிக்கிறாங்களோ அந்த வளர்ப்பு குழந்தைகள் எல்லாருமே சொல்றேன் ரொம்பவே ஒஸ்டா, இந்த 3 பேரை கம்பேர் பண்ணல அவங்கெல்லாம் விட ரொம்ப அடிமட்ட லெவலில் மார்க் வாங்கியிருக்காங்க. இதை வச்சு தெளிவான ஒரு விஷயத்த சொல்றாங்க அந்த ரிசர்ச்ல. அதாவது எந்தெந்த குழந்தைங்களாம் தன்னோட சொந்த அம்மா அப்பாவோட வாழுதோ அதுங்களோட லைஃப் நல்லா இருக்கு, அதுங்களோட ஸ்கோர்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு, அதுங்க எல்லாமே மனதளவில் ஃப்ரீயா இருக்குங்க. இதுவே சிங்கிள் பேரண்ட் இருக்க குழந்தைங்களுமே வந்து ஓரளவு நல்லா தான் இருக்காங்க. ஆனா இந்த இடத்துல 2 டைப் ஆஃப் குழந்தைங்க ரொம்ப பாதிக்கிறாங்க. யாரெல்லாம் ஒரு புது ரிலேஷன்ஷிப்பை கணவனோ மனைவி இறந்த அப்புறம் அந்த குடும்பத்தில் கொண்டு வந்து வாழ்றாங்களோ அந்த குழந்தைகள் ரொம்பவே கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க. ரெண்டாவது விஷயம், யாரெல்லாம் டிவோர்ஸ் ஆகி பிரிஞ்சு வாழ்றாங்களோ அவங்களோட குழந்தைகளுமே நிறைய கஷ்டங்கள் அனுபவிக்கிறாங்க அப்படின்றத ரிசர்ச்ல ப்ரூவ் பண்றாங்க. ஐயா இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நான் வந்து ஓப்பனா வந்து எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க விரும்பல. ஏன்னா அது ரொம்ப தப்பா தான் இருக்கும். எல்லாருக்குமே ஒவ்வொரு எமோஷன் இருக்கும், ஒவ்வொரு ஃபீலிங் இருக்கும். இந்த முக்கியமான டேட்டா இந்த மாதிரியான விஷயங்கள் செய்திகளை உங்கள்ட்ட கொண்டு வரது என்னோட கடமை. அதனால தான் நான் கொண்டு வந்தேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த மறுமணத்தை பத்தி? அதாவது குழந்தைகள் இல்லைனா கூட இந்த மறுமணம் அப்படின்றது உண்மையிலே ஒரு வரவேற்கக்கூடிய விஷயம். ஆனா என்ன பொறுத்த அளவு குழந்தைகள் இருக்கிறப்ப இந்த மறுமணம் தேவை
தேவையில்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இந்த காலத்துல நிறைய கிரைம்ஸ் பார்த்துட்டு இருக்கோங்க. அதாவது நான் வந்து இந்த டெஸ்ட் எல்லாம் சொல்லி இதனால தான் ராகினி இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்ல வரல. நான் என்னைக்குமே அப்படி சொல்ல மாட்டேன். இது வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷனை தவிர ஜஸ்டிஃபிகேஷன் கிடையவே கிடையாது. அவ செஞ்சதை முற்றிலும் குற்றம். அவளுக்கான கருமா கண்டிப்பா தண்டனையை கொடுக்கும். என்னால முடிஞ்ச அளவு எளிமையா உங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணியிருக்கேன். எந்த ஒரு சேனல்ஸ்லயும் இவ்வளவு விஷயங்கள் சொல்ல மாட்டாங்க. உங்களோட கடமை என்ன அப்படின்னா, நாளைக்கு நீங்க யாரனா பார்க்குறப்ப இந்த செய்தியெல்லாம் கண்டிப்பா சொல்லுங்க. இந்த மாதிரியான ஹார்மோனல் விஷயங்களை சொல்லுங்க. இந்த மாதிரியான சிண்ட்ரெல்லா எஃபெக்ட்டை பத்தி பேசுங்க. இந்த மாதிரியான ஸ்டடீஸை பத்தி பேசுங்க. நம்ம வெறும் கிரைம் கதைகளே கேட்டுக்கிட்டு இருக்க கூடாதுங்க. ஒரு சில அவேர்னஸும் நம்மளுக்கு முக்கியமான விஷயம். அந்த கிரைம் கதைகளை கேட்கறோம் அப்படின்னா ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக கேட்டுட்டு போயிடணும் அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது. அதுலேருந்து 1000 விஷயங்கள் நம்ம கத்துக்கலாம். எப்படி எப்படி நம்ம இந்த சமுதாயத்தில் வாழணும் அப்படின்றத கத்துக்கலாம். ரெண்டாவது விஷயம் என்னென்ன லாஸ் இருக்கு, இதெல்லாம் பண்ணா இந்த தப்பு பண்ணா இந்த பனிஷ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்றத கத்துக்கலாம். இந்த சைக்காலஜி பத்தி நிறைய கத்துக்கலாம். அப்ப நாளைக்கு நம்மளுக்கு யாருன்னா பார்த்தாலே இந்த சைக்காலஜி எல்லாம் தெரிஞ்சு வச்சிருந்தோம் அப்படின்னா எளிமையாவே அவனை பத்தி நம்ம விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். நம்மளோட பாதுகாப்பு ரொம்ப அவசியமான ஒன்று. அதனாலதான் உங்களுக்கு என்னால முடிஞ்சப்பெல்லாம் இந்த டார்க் சைக்காலஜிக்கல் சயின்ஸை உங்களுக்கு தெரியப்படுத்திக்கிட்டு இருக்கேன். இன்னொரு விஷயம், உண்மையிலே அந்த அர்ணவ் அந்த 4 வயசு பையன் வந்து சொர்க்கத்துல வந்து அவங்களோட அம்மாவை கட்டி பிடிச்சிட்டு சுவாதியை கட்டி பிடிச்சிட்டு ரொம்ப சந்தோஷமா இருப்பாரு அப்படின்றத நீங்களும் ப்ரே பண்ணிக்கோங்க. நானும் ப்ரே பண்ணியிருக்கிறேன். ஸோ அர்ணவோட ஆத்மா சாந்தி இடத்துக்கு நம்ம எல்லாருமே வந்து கண்ணை மூடி ப்ரே பண்ணிக்கலாம். என்னங்க பண்றது, ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல அதை கேட்கறப்பயே. உண்மையிலே எனக்குலாம் மைண்டே அஃபெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். தயவு செஞ்சு கமெண்ட்ல வந்து உங்களோட ஒப்பீனியனை ஷேர் பண்ணுங்க. ஸோ நிறைய பேர் வந்து ரொம்பவே நிறைய பாராட்டுறீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்மளோட சேனல் இப்போ ஒரு 12,000 சப்ஸ்கிரைபர்ல இருக்கும். கண்டிப்பா வந்து இன்னும் பல சப்ஸ்கிரைபர் நம்ம ரீச் பண்ணுவோம் அப்படின்றதுக்காக உங்கள்கிட்ட ஒரு தேங்க்யூ சொல்லிக்கிறேன். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு போயிருங்க. ஸோ உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாமே பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி ரொம்ப கண்ணியமா பேசுறீங்க, தெளிவா பேசுறீங்க, உங்களோட விவேகம் எல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு, ரொம்ப தெளிவா புரிய வைக்கிறீங்க, எளிமையா இருக்கு. சும்மா உங்களோட கதையை ரொம்ப இழுத்து பேசாம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சூப்பரா முடிக்கிறீங்க, நிறைய டீட்டெயில்ஸ் சொல்றீங்க அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்றீங்க. ரொம்ப 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 நன்றி. இதே மாதிரியே நம்மளோட சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. என்னால முடிஞ்சப்பெல்லாம் டைம் இருக்கிறப்பெல்லாம் இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களையும் இந்த கிரைம் கதையோட சேர்த்து உங்களுக்கு வழங்க ட்ரை பண்றேன். ஏன்னா ஒரு கிரைம் கதையா மட்டும் பார்த்துட்டு போயிடாம ஒரு சில எஜுகேஷனல் வேல்யூவே நான் ப்ரொவைட் பண்ண ட்ரை பண்றேன். ஸோ தெரியாததை கத்துக்கிட்டு போங்க. நானும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்ற கேப்ல நானும் நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கிறேன். எதனா தப்பு பண்ணியிருந்தா கமெண்ட்ல சுட்டி காட்டுங்க. நன்றி, வணக்கம். ஸோ நல்லா இருங்க, நல்லது பண்ணுங்க, நல்லதே நடக்கும். எந்த ஒரு பிரச்சனைக்குமே கிரைம் அப்படின்றது தீர்வு கிடையாது. உட்காந்து பேசினாலே சரியாயிரும். நம்ம இந்தியாவில் எக்கச்சக்கமான லா இருக்கு. ஸோ லா படி போனீங்கன்னா எல்லா பிரச்சனைக்குமே சொல்யூஷன் இருக்கும். யாரும் கிரைம் செஞ்சு மாட்டிக்காதீங்கன்னு சொல்லிக்கிட்டு இந்த வீடியோல இருந்து விடைபெறேன். அன்டில் தென் பை பை, வணக்கம்.